அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. ஒரு சிறிய தூக்கத்தில் இருந்தபோது தோளில் யாரோ தட்டினார்கள். திடுக்கிட்டு விழித்தேன். ஏர் ஹோஸ்டஸ் தான் தட்டி எழுப்பியிருந்தார். சீட்டை இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முணுமுணுத்தார். அதோடு விமானம் தரையிறங்க உள்ளது என்ற எச்சரிக்கையும். விமானம் மீண்டும் ஒருமுறை உருமியது. மேக கூட்டங்களை உரசிக்கொண்டு அந்த இயந்திர பறவை கீழே பறந்தது. தொலைவில் புள்ளிகளைப் போல தீவுகள் தெளிவாக தெரியத் தொடங்கின. இன்னும் கொஞ்சம் கீழே வந்தவுடன் தென்னை மரங்களின் அழகிய உருவங்கள் கண்ணில் படும். சொந்த ஊருக்கு, பசுமையும் வயல்களும் நிறைந்த இடத்துக்கு, அன்பும் பறவைகளும் நிறைந்த ஊருக்கு. ரன்வேயை தொட்ட உதறலில் கண்கள் கலங்கின. அன்புக்குரியவர்களின் முகங்கள் மனதில் மின்னி மறைந்தன. எல்லோரும் காத்திருப்பார்கள். மனைவிக்கு உடல்நலக் குறைவு இருப்பதால் அவளை எதிர்பார்க்கவில்லை. பிள்ளைகளும் மருமகன்களும் இருப்பார்கள். கையில் அதிக பைகள் இல்லாததால் சற்று ஆறுதலாக இருந்தது. மேலே இருந்து வெளியே உள்ள மகிழ்ச்சியான காட்சிகளை ஒருமுறை பார்த்தேன். வரவேற்க வந்தவர்களின் கூட்டம் நிறைந்திருந்தது. பாதுகாப்பு ஊழியர்கள் கைகளில் கம்பும் துப்பாக்கியுமாக போருக்கு தயாராக நிற்பது போல இருந்தனர். யார் வந்திருப்பார்கள்? வெளியே உள்ள கூட்டத்தில் கண்கள் அலைந்தன. மக்கள் கொண்டாட்டத்தில் இருந்தனர். எளிய மகிழ்ச்சிகளின் இனிமையை, துக்கங்களை மறந்து வளைகுடாவில் இருந்து வந்தவர்களும் பகிர்ந்து கொண்டனர். சிலர் கட்டிப்பிடித்து முத்தமிட்டு தலையை தடவி தங்கள் அன்பு குறையவில்லை என்று அறிவித்தனர். பல ஆண்டுகள் புலம்பெயர்ந்து வாழ்ந்த பிறகு உறவினர்களின் முகத்தை மீண்டும் பார்த்த மகிழ்ச்சியில் சிலர் அழுதனர். டாக்ஸி ஓட்டுநர்களும் பணத்துக்கு ஆசைப்படுபவர்களும் எறும்புகள் சர்க்கரையை சுற்றுவது போல வளைகுடாவாசிகளை சூழ்ந்தனர். மொத்தத்தில் ஒரு சலசலப்பு நிறைந்த சூழல். பைகளையும் ஆவணங்களையும் ஒரு டிராலியில் வைத்து முகத்தில் புன்னகையை பொருத்தி மெதுவாக வெளியே நடந்தேன். யார் வரவேற்க வந்திருப்பார்கள் என்று தெரிந்து கொள்ளும் பழமையான ஆவல் இன்னும் இருந்தது. கண்களில் பரிச்சயமான முகங்கள் எதுவும் தென்படவில்லை. ஒருவேளை வெளியே காத்திருக்கலாம். டாக்ஸி ஓட்டுநர்களின் அளவுக்கு மீறிய கூச்சல் எங்கும் நிறைந்திருந்தது. ஒரு ஓட்டுநர் அருகில் வந்து டிராலியை பலவந்தமாக பிடிக்க முயன்றார். வேண்டாம், வண்டி வந்திருக்கு என்றேன். அதை கேட்டவுடன் அவர் முகத்தை கருப்பாக்கி அடுத்த இலக்கை தேடிச் சென்றார். இருந்தாலும் சிறிது நேரம் பார்த்தேன். யாரையும் காணவில்லை. யாரை மொபைலில் அழைப்பது? சுற்றிலும் தேடினேன். பரிச்சயமான முகம் எதுவும் இல்லை. தொலைவில் இருந்து என் மனைவியின் மூத்த அண்ணனும் இளைய அண்ணனும் மகனும் ஓடி வந்தனர். சற்று தாமதமாகிவிட்டது அலியா, டிராஃபிக்கில் மாட்டிக்கொண்டோம். சவுதியில் உள்ளது போல இங்கு ரோடுகள் வளரவில்லை. வாகனங்கள் மட்டுமே வளர்கின்றன. இங்கு அரசியல்வாதிகளுக்கு சரிதாவின் பின்னால் செல்ல மட்டுமே நேரம் இருக்கிறது. என்ன செய்ய என்றார்கள். நான் ஒன்றும் பேசவில்லை. 1 மணி நேரம் பயணத்திற்கு பிறகு வீட்டிற்கு செல்லும் பாக்கெட் ரோட்டில் கார் நுழைந்து சிறிது தூரம் சென்றவுடன் வீடு தொலைவில் தெரிந்தது. ஒரு முரச்சல் போல கார் முற்றத்தில் நின்றது. எல்லோரும் வீட்டு முன்புறத்தில் காத்திருந்தனர். மனைவியை மட்டும் அங்கு காணவில்லை. நேராக அவள் படுத்திருக்கும் அறைக்கு சென்றேன். என்னை பார்த்தவுடன் அவள் படுக்கையில் இருந்து எழ முயற்சித்தாள். நான் மெதுவாக பிடித்து எழுப்பினேன். கையை பிடித்து சலாம் சொன்னேன். வலிகளுக்கு மத்தியிலும் அவள் என்னை பார்த்து புன்னகைத்தாள். நான் மெதுவாக அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்தேன். போனில் பேசியதை விட அவள் உடல் மிகவும் மெலிந்திருந்தது. 1 வருடத்திற்கு முன்பு மக்காவில் இருந்து பிரிந்தபோது இருந்ததை விட முற்றிலும் மாறியிருந்தாள். வயிறு அளவுக்கு மீறி வீங்கியிருந்தது. ஒரு கணம் நாங்கள் ஒருவரை கண்களில் நோக்கி நின்றோம். இருவருக்கும் பேச எதுவும் இல்லை. ஆனால் பேச நிறைய இருந்தது. உணவு உண்டு சற்று தூங்கியிருந்தேன். திடீரென ஒரு சத்தம் கேட்டு விளக்கை போட்டு பார்த்தபோது மனைவி ஒரு கோப்பையை கையில் பிடித்து அதில் வாந்தி எடுத்து கொண்டிருந்தாள். கெட்டியான ஒரு வகை நீர் வெளியே வந்தது. மறுநாள் காலையில் மருத்துவக் கல்லூரிக்கு புறப்பட்டோம். ஓபி நாள் இல்லாததால் நேராக காஷுவாலிட்டிக்கு சென்றோம். கையில் இருந்த அனைத்து முடிவுகளையும் காட்டினோம். 2 மருத்துவர்கள் பார்த்துவிட்டு வெளியே வந்து கேட்டார்கள், உங்கள் மனைவிக்கு கர்ப்பம் இருக்கிறதா? நான் அதிர்ச்சியடைந்தேன். இவர்கள் என்ன கேட்கிறார்கள்? இவர்கள் உண்மையில் MBBS படித்தவர்களா என்று சந்தேகித்தேன். இல்லை என்றேன். நிச்சயமாகவா சார்? நான் 1 வருடமாக சவுதியில் இருக்கிறேன். நேற்றுதான் வந்தேன். என் மனைவிக்கு புற்றுநோய் வயிற்றில். ஓ, இந்த டெஸ்டுகளை செய்து முடிவுகளை கொண்டு வாருங்கள். சிறுநீர், இரத்தம், ஸ்கேன், எக்ஸ்ரே இவற்றை எழுதி கொடுத்துவிட்டு அவர்கள் அடுத்த நோயாளியை பரிசோதிக்க சென்றார்கள்.
மதியமாக எல்லா முடிவுகளும் கிடைத்தன. முடிவுகளை பார்த்துவிட்டு மனைவியை மீண்டும் பரிசோதித்தார்கள். பின்னர் சிறுநீர் செல்லாத பிரச்சனை இருக்கிறது, குழாய் பொருத்த வேண்டியிருக்கும். மருந்து கொடுத்த பிறகு சரியாகிவிடும் என்றார்கள். சிறிது நேரத்தில் சிறுநீர் செல்ல குழாய் பொருத்தப்பட்டது. ஏதோ மருந்து உள்ளே கொடுத்து கழிவறைக்கு சென்றபோது மனைவியின் அலறல் கேட்டது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. அது சிறிது நேரம் நீடித்தது. வீட்டிற்கு திரும்பும் முன் மருத்துவரிடம் கேட்டேன், சார், மனைவியின் வயிறு குறைய எந்த வழியும் இல்லையா? இல்லை, எந்த வழியும் இல்லை. இது இந்த நோயின் அறிகுறி. ஆனால் வந்தபோது எல்லா முடிவுகளையும் பார்த்துவிட்டு மனைவிக்கு கர்ப்பம் இருக்கிறதா என்று கேட்டீர்கள். கர்ப்பம் ஏதாவது கண்டீர்களா? உண்மையில் நீங்கள் MBBS படித்தவர்களா? அவர் ஒன்றும் பேசாமல் இருந்ததும் நான் மனைவியை அழைத்து கொண்டு மருத்துவக் கல்லூரியின் படிகளை இறங்கினேன். மறுநாள் காலையில் 4 லிட்டர் நீரை எடுத்தார்கள். உடனே வயிறு பாதியாக குறைந்திருந்தது. நீர் முழுவதும் வெளியேறிய போது வயிற்றில் உள்ள புற்றுநோய் செல்கள் பெரிதாக முட்டி நிற்பது தெரிந்தது. இதனால் ஒரு விஷயம் புரிந்தது. மருத்துவக் கல்லூரியில் உள்ள சில மருத்துவர்கள் LKG மாணவர்கள் போலவே இருக்கிறார்கள். ஒரு ஹெல்த் சென்டரில் உள்ள செவிலியருக்கு உள்ள அறிவு கூட அவர்களுக்கு இல்லை. அதனால்தான் இந்த நோயின் ஆரம்ப கட்டத்தில் 4.5 மாதங்கள் மருத்துவக் கல்லூரியில் காட்டியும் நோயை கண்டறிய முடியவில்லை. 3வது நாள் மீண்டும் நீரை எடுத்தார்கள். அப்போதும் 3.5 லிட்டர் எடுக்கப்பட்டது. இது இப்படியே தொடர்ந்தது. நீர் எடுக்கும் நாட்களில் வாந்தி சற்று குறையும். வயிற்றில் நீர் அதிகரிக்கும் போது அதை அகற்றாவிட்டால் வயிற்றில் உள்ள நீர் வாந்தி வடிவில் வெளியே வரும். நாட்கள் செல்லச் செல்ல நோயாளியின் இயல்பு மாறத் தொடங்கியது. நீர் கால்களுக்கும் பரவியது. சில சமயங்களில் கடும் பச்சை நிறத்தில் வாந்தி வரும். சில சமயங்களில் கருப்பு திராட்சையின் நிறத்தில், மற்ற சமயங்களில் மஞ்சள் நிறத்தில், பின்னர் இறைச்சி கழுவிய நீர் போலவும் அதில் இறைச்சி துண்டுகள் போலவும் இருக்கும். இது இப்படியே தொடர்ந்தது. இப்போது நீர் எடுக்கும்போது இடது காலில் இருந்து வயிற்றுக்கு ஒரு தனித்த வலி ஏறுகிறது. புற்றுநோய் நோயாளிகளுக்கு கொடுக்கப்படும் வலி நிவாரணி மாத்திரைகள் கொடுத்தாலும் சில சமயங்களில் நாக்கில் மருந்து தடவி கொடுத்தாலும் வலி குறையவில்லை. அலறல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் வலி வரும்போது உடனே நீர் எடுப்பதை நிறுத்துவார்கள். நான் பலமுறை யோசித்தேன். 1 வருடமாக அவளிடம் மறைத்து வைத்திருந்த நோயை பற்றி இப்போது சொல்ல வேண்டும். இனியும் அவளிடம் நோயை பற்றி சொல்லாவிட்டால் மரண வலி வந்தாலும் அவளால் திக்கிர் சொல்ல முடியாது. நோயை அறிந்தால் முதல் ஒரு 2 நாட்கள் மன உளைச்சல் இருக்கலாம். பரவாயில்லை, சொல்ல வேண்டும். நோயை அறிந்தால் பல நன்மைகள் உள்ளன. முதலாவதாக திக்கிர் சொல்லி மறிக்கலாம். 2வதாக தௌபா செய்யலாம். 3வதாக மற்றவர்களிடம் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்கலாம். 4வதாக வசியத் ஏதேனும் இருந்தால் அதை சொல்லலாம். இவையே நன்மைகள். நோயை பற்றி சொல்ல முடிவு செய்தேன். இதுவரை அவளிடம் நோயை சொல்லாமல் இருந்தது அவளை பரிசோதித்த மருத்துவர் சொன்னதால்தான். அவள் நோயை அறியாமல் எவ்வளவு தூரம் செல்கிறாளோ அவ்வளவு செல்லட்டும் என்று அவர் சொன்னார். மருத்துவர் ஒருமுறை நோயை அறியாமல் வாழ்க்கைக்கு திரும்பி வருவோம் என்ற நம்பிக்கையில் இருந்ததால்தான் 1 வருடமாக தொடர்ச்சியாக கீமோ சிகிச்சை எடுக்க முடிந்தது என்று சொன்னார். இந்த 1 வருடத்தில் 38 கீமோ சிகிச்சைகள் எடுக்கப்பட்டன. பொதுவாக நோயை அறிந்திருந்தால் இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்க முடியாது என்று மருத்துவர் கடந்த முறை சொன்னார். மனைவி இப்போதும் வாழ்க்கைக்கு திரும்பி வருவோம் என்ற நம்பிக்கையில் இருக்கிறாள். அதனால்தான் கடந்த மாதம் நான் வளைகுடாவில் இருந்து அழைத்தபோது, நீங்கள் இப்போது வரவேண்டாம், எனக்கு எந்த நோயும் இல்லை, வீட்டு ஏற்பாடுகளுக்கு மட்டும் வந்தால் போதும் என்று சொன்னாள். நோயை பற்றி சொன்னால் அவளின் எதிர்வினை எப்படி இருக்கும் என்று நான் பயப்படுகிறேன். இந்த பணியை வேறு யாரிடமாவது ஒப்படைக்கவும் முடியாது. யாரும் சொல்ல மாட்டார்கள். என்ன செய்ய? நான் நிறைய யோசித்தேன். வீட்டிலோ மருத்துவமனையிலோ அவளை பார்க்க உறவினர்கள், அயலவர்கள், ஊர்க்காரர்கள், அவளின் தோழிகள் என எல்லோரும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அன்றும் வழக்கம்போல 4 லிட்டர் நீர் எடுக்கப்பட்டது. 2 நாட்களுக்கு முன் 3 லிட்டர் எடுக்கப்பட்டது. இப்போது 14 நாட்களில் 15 லிட்டர் நீர் எடுக்கப்பட்டது. மருத்துவக் கல்லூரியின் பாலியேட்டிவ் பிரிவில் உள்ள ஒரு நல்ல மருத்துவர் டாக்டர் அமீர் அலி. அவர் என்னை அழைத்து, உங்கள் மனைவி மிகவும் மோசமான நிலைக்கு செல்கிறார். அதாவது புற்றுநோயின் கடைசி நிலையான 4வது நிலையில் உள்ளார். பொதுவாக ஒரு முறை நீர் எடுத்த பிறகு 2 வாரங்கள் இடைவெளி இருக்கும்.
இப்போது அது இல்லை. துஆ செய்யுங்கள். வலி இல்லாமல் அல்லாஹ் விரும்புவது நடக்கட்டும் என்றார். நான் முற்றிலும் தளர்ந்து போனேன். அன்று மதியம் கழிந்த பிறகு நாங்கள் இருவர் மட்டுமே அறையில் இருந்தோம். நான் அவளருகில் சென்று உட்கார்ந்தேன். பின்னர் அவள் முகத்தை சிறிது நேரம் பார்த்தேன். பிறகு கேட்டேன், உனக்கு மரணத்திற்கு பயமா? நான் மரணத்திற்கு பயப்பட்டு என்ன பயன்? அல்லாஹ் என்னை மறிக்காமல் இங்கு வைப்பாரா? பின்னர், யாரும் இங்கு என்றென்றும் உயிருடன் இருக்க மாட்டார்கள்தானே? எப்போதோ ஒரு நாள் மறிக்க வேண்டியவர்கள்தானே? ஆனால் இன்னும் சிறிது காலம் உங்களுடன் இங்கு வாழ வேண்டும் என்ற ஆசை உள்ளது. அதுவும் அல்லாஹ்வின் அருள் இருந்தால் மட்டுமே. என்ன ஆயிற்று இப்படியெல்லாம் கேட்க? இதை சொல்லி முடித்தவுடன் அவளை கட்டிப்பிடித்து கண்ணீர் விட்டேன். அவள் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தாள். கடைசியாக நான் சொன்னேன், உனக்கு ஏதேனும் வலி வந்தால் நீ திக்ர் சொல்ல வேண்டும், சரியா? என் விஷயங்களை எல்லாம் பார்த்துக்கொள், இல்லையா? நான் எப்போதும் திக்ருதானே சொல்கிறேன். ஆனால் சில வலிகள் வரும்போது திக்ரெல்லாம் மறந்து போகிறது. சக்கராத்துல் மௌத்தின் நேரம் வரும்போது மறக்காமல் இருந்தால் போதும். நாட்கள் செல்ல செல்ல நோய் அதிகரித்தது, உடல் மெலிந்தது. இப்போது ஒரு உருவம் மட்டுமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அன்றும் வழக்கம் போல என் மடியில் தலையை வைத்து படுத்திருந்தாள். நெற்றியை தடவிக்கொண்டே அவளிடம் கேட்டேன், உன் நோய் என்னவென்று உனக்கு தெரியுமா? ஆவலுடனும் சற்று பயத்துடனும் என் முகத்தை பார்த்தாள். எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் எனக்கு மரணம் உறுதி. ஒருவேளை நான் மரித்த பிறகு உங்களால் என்னிடம் சொல்ல முடியாது. நீ இதுவரை என்ன நினைத்திருந்தாய்? எனக்கு புற்றுநோயா? நான் மெதுவாக அவள் முகத்தை என் முகத்தருகே கொண்டு வந்து முணுமுணுத்தேன். அவள் என் முகத்தை பிடித்து தள்ளி எழுந்து உட்கார்ந்தாள். பின்னர் சிறிது நேரம் என் முகத்தையே பார்த்திருந்தாள், சற்று பயத்துடன். நான் முற்றிலும் பயந்து போனேன். சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் என் முகத்தை தன் முகத்திற்கு எதிராக நெருக்கி, மகிழ்ச்சியாக இருக்கிறது, இப்போதாவது தெரிந்து கொண்டேன் என்றாள். பின்னர் ஒன்றும் பேசவில்லை. என் மீது சாய்ந்து ஜன்னல் வழியாக தொலைவில் உள்ள வெகு தூரத்தை கண்களால் பார்த்தவாறு நீண்ட நேரம் உட்கார்ந்திருந்தாள். பின்னர் வீடு, குழந்தைகள் பற்றி எதுவும் பேசவில்லை. ஒருமுறை மூத்த மகனை அருகில் அழைத்து உட்கார வைத்து கட்டிப்பிடித்து, மகனே, நல்ல பையனாக வளர வேண்டும், யாராலும் மோசமான பையன் என்று சொல்லப்படக்கூடாது, 5 வேளை தொழுகையை முறையாக செய்ய வேண்டும், இது மட்டுமே உன் அம்மாவுக்கு சொல்ல வேண்டியது என்றாள். வலிக்கு மார்பின் மாத்திரைகளை தொடர்ந்து கொடுத்து வந்தோம். ஆனாலும் வலி குறையவில்லை. பின்னர் மாத்திரையை மாற்றி ஒரு நாளைக்கு 3 மாத்திரைகள் கொடுத்தோம். ஒரு மாத்திரையால் 8 மணி நேரம் மயக்கத்தில் இருப்பாள். பல சமயங்களில் நினைவு இழக்க ஆரம்பித்தாள். நினைவு இழக்க ஆரம்பிக்கும் வரை ஒருவேளை தொழுகையை கூட விடவில்லை. நாற்காலியில் உட்கார்ந்தும் பின்னர் படுத்தும் தொழுதாள். இப்போதுதான் தொழுகையில் இடையூறு ஏற்பட ஆரம்பித்தது. அப்போதுதான் அவள் முதன்முறையாக அல்லாஹ்விடம் துஆ செய்தாள், நினைவை இழக்கச் செய்து என்னை இந்த பூமியில் விடாதே ரப்பே என்று. அவளின் நோயை பற்றி ஒருமுறை கூட அல்லாஹ்விடம் புலம்பவோ கவலைப்படவோ இல்லை. ஆனால் இன்று முதன்முறையாக நினைவு இழக்க ஆரம்பித்த போது, நல்லொரு நாளில் உன்னிடம் என்னை அழைத்துச் செல்ல வேண்டும் அல்லாஹ் என்று பிரார்த்தித்தாள். நாட்கள் செல்ல செல்ல வாந்தியும் வலியின் தீவிரமும் அதிகரித்து வந்தன. ஒருமுறை என்னிடம் கேட்டாள், இந்த நோய் உள்ளவர்கள் நீண்ட காலம் படுக்கையில் இருப்பார்களா? அப்போது நான் சொன்னேன், அல்லாஹ் திருப்தி அடையும் நாளில் உன்னை அழைப்பார். 5 வேளை தொழுது நோன்பு நோர்க்கும் உனக்கு தானே அல்லாஹ் இந்த நோயை கொடுத்தார் இல்லையா? நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. நாம் அல்லாஹ்வின் அடிமைகள். அவர் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு புலம்பக்கூடாது. புலம்பி இந்த உலகத்தையும் மறு உலகத்தையும் இழக்கக்கூடாது. நீங்களும் அதை சொல்லக்கூடாது. நான் இங்கு படுத்திருந்தால் என்ன செய்ய? அவளின் இந்த பேச்சை கேட்டவுடன் நான் பின்னர் ஒன்றும் பேசவில்லை. பின்னரும் அவள் நாட்களை எதிர்பார்த்து காத்திருக்க ஆரம்பித்தாள். ஒவ்வொரு நல்ல நாள் கடந்தவுடன் அடுத்த ஒரு நாளைக்கு எதிர்பார்த்து காத்திருப்பாள். இப்போது ஆம்புலன்ஸில்தான் கல்லூரிக்கு செல்கிறோம். வெள்ளை படுக்கையில் ஒரு உருவம் மட்டுமாக இருக்கிறாள். 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஓரளவு அழகு இருந்த என் மனைவி தானா இவள் என்று சோகத்துடன் பார்த்து நின்றேன். சாய்ந்து உட்கார வைத்து கஞ்சி, ஜூஸ், அரைத்த உணவு கொடுக்கும்போது அவள் முதுகில் எலும்பு குத்தி தலையணை வைத்து சாய்க்கிறோம்.
இப்போது 5 நாட்களாக சிறுநீரும் மலமும் செல்லவில்லை. சிறுநீர் செல்ல வைத்த குழாயை வலி அதிகரித்த போது முதலிலேயே எடுத்து விட்டார்கள். மேலும் உடல் உடையுமோ என்ற பயம் என்னை வாட்டியது. உடனே அருகிலுள்ள ஹெல்த் சென்டருக்கு சென்று முன்பு வீட்டுக்கு வந்த சகோதரியிடம் விவரம் சொன்னேன். உடனே அவர் ஒரு புதிய வாட்டர் பெட் கொடுத்தார். அதில் தண்ணீர் நிரப்பும் முறையை விளக்கினார். வழக்கம் போல நீர் எடுக்க அன்றும் மருத்துவக் கல்லூரியின் பாலியேட்டிவ் பிரிவுக்கு புறப்பட்டோம். மருத்துவரிடம் மலமும் சிறுநீரும் செல்லாத விஷயத்தையும் சொன்னேன். அப்போது மருத்துவர் நீரை எடுத்து பார்க்கலாம். மலம் செல்லவில்லை என்றால் மலம் செல்ல குழாய் பொருத்த வேண்டியிருக்கும். இந்த நிலையில் அறுவை சிகிச்சை பிரிவுக்கு சென்றால் அவர்கள் குழாய் பொருத்த மாட்டார்கள். புற்றுநோய் செல்கள் வளர்ந்து பெருங்குடல் தடைப்பட்டிருக்கிறது. மேலும் சிறுநீர் குழாயும் தடைப்படலாம். எப்படியும் நீரை எடுக்கலாம், பின்னர் பார்க்கலாம் என்றார். மனைவியை நீர் எடுக்கும் மற்றொரு அறைக்கு அழைத்துச் சென்றார்கள். நானும் உடன் சென்றேன். நீர் எடுக்க ஆரம்பித்தவுடன் மருத்துவர் அவளிடம் வலி தோன்றினால் இப்போது சொல்லுங்கள், நீர் எடுப்பதை நிறுத்துவோம் என்றார். என்னை வெளியே அழைத்து மருத்துவர், நோயாளியை வலியடையாமல் எவ்வளவு நாள் உயிருடன் வைக்க முடியுமோ அவ்வளவு செய்வோம். அதுதான் பாலியேட்டிவ் கேர் நோக்கம். வயிற்றில் உள்ள நீர் முழுவதும் வெளியேறும்போது அதுவரை நீரில் இருந்த உறுப்புகள் ஒன்றோடு ஒன்று மோதும்போது வலி ஏற்படுகிறது. முக்கியமாக உங்கள் மனைவிக்கு மூச்சு விடுவதில் சிறிய இழுப்பு தொடங்கியிருக்கிறது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றார். பின்னர் என் தோளில் கை வைத்து மருத்துவர், கவலைப்பட வேண்டாம், உங்கள் மனைவிக்கு அல்லாஹ் ஷஹீதின் பலனை வைத்திருக்கிறார். வயிற்று நோய்க்கு அல்லாஹுவின் பரிசு அதுதான் என்று சொல்லி நடந்தார். அன்று 1 லிட்டர் மட்டுமே நீர் எடுக்கப்பட்டது. வலி தொடங்கியவுடன் நிறுத்திவிட்டார்கள். நீர் எடுத்த பிறகு கழிவறைக்கு சென்றவுடன் மலமும் சிறுநீரும் நன்றாக சென்றன. இப்போது 48 நாட்களில் 43 லிட்டர் நீர் அவள் உடலிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆரம்பத்தில் நீர் மஞ்சள் நிறத்தில் இருந்தது என்றால் இப்போது சிவப்பு நிறத்தில் வருகிறது. ஒரு ஊற்று போல அது நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. அதுதான் வயிற்று புற்றுநோயின் தனித்தன்மை. இரத்த மாதிரி எடுக்க முயன்றபோது ஒரு துளி இரத்தம் கூட அவள் உடலிலிருந்து கிடைக்கவில்லை. 1 வாரத்திற்கு முன் ஒரு குப்பி இரத்தம் ஏற்றப்பட்டது. அது எல்லாம் வற்றி போயிருக்கிறது. அன்று பாலியேட்டிவ் ஓபியிலிருந்து அனுமதிக்கப்படும் இடத்திற்கு மாற்றப்பட்டாள். என்னுடன் மனைவியின் அம்மாவும் அக்காவும் இருந்தனர். எப்போது வாந்தி வரும் என்று தெரியாது. அதனால் அந்த படுக்கையில் அவளுடன் பேசிக்கொண்டு அவள் அருகில் நானும் படுத்திருந்தேன். இடையில் ஒரு முறை வாந்தி எடுத்து மீண்டும் மயக்கத்தில் ஆழ்ந்தாள். மறுநாள் ஒரு புதன்கிழமை மதியமாகும்போது இடது காலில் கடுமையான வலி. மார்பின் மாத்திரைகள் ஊசியெல்லாம் கொடுத்தும் வலி குறையவில்லை. அது பல சமயங்களில் கதறலாக மாறியது. வீட்டிலிருந்து மாமனாரிடமும் அண்ணன்களிடமும் வரச் சொன்னேன். மதியம் கழிந்தும் வலி குறையவில்லை. நான் மிகவும் மதிக்கும் மரியாதை செய்யும் உஸ்தாதை அழைத்து விவரம் சொன்னேன். உடனே அவர், திக்ர் சொல்லிக் கொடுங்கள் என்றார். அவர் ஏதோ புரிந்து கொண்டதால் அப்படி சொன்னார் போலும். நீண்ட நேரம் நான் அவள் காதில் திக்ர் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தேன். மதியம் கழிந்தவுடன் வலி சற்று குறைந்தது. மருத்துவர்களும் செவிலியர்களும் இடையிடையே வந்து கை நாடியை பிடித்து பார்த்தார்கள். பின்னர் என்னிடம் நாடி மிகவும் பலவீனமாக உள்ளது, சில சமயங்களில் இதனால் வலி வரலாம் என்றார்கள். 4 மணி ஆனவுடன் மீண்டும் வலி வலது காலுக்கு மாறியது. அப்போதே வீட்டிலிருந்து குழந்தைகள், உறவினர்கள் எல்லோரும் வந்து சேர்ந்தனர். ஒரு கிளாஸில் சம்சம் தண்ணீர் எடுத்து கரண்டியால் உறிஞ்சி உறிஞ்சி கொடுத்து கொண்டிருந்தேன். வலி சற்று குறைந்தவுடன் ஒரு முறை கழிவறைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னதும் கழிவறைக்கு சென்றாள். 7 மணி ஆனவுடன் எல்லோரும் சிறிது நேரம் உட்கார்ந்து குரான் ஓதி துவா செய்து வீட்டுக்கு திரும்பினார்கள். மனைவியுடன் நான், அவளின் அம்மா, அக்கா மட்டும் இருந்தோம். வலி மீண்டும் அதிகரித்தவுடன் நான் மனைவியிடம், இப்போது எங்கே வலிக்கிறது என்று கேட்டேன். இப்போது வயிற்றில் என்று பதில் வந்தது. எனக்கு ஆபத்து மணந்தது. நான் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வின் சோதனையில் மனிதன் உதவியற்றவனாக இருக்கிறானே. அருகில் உட்கார்ந்து சிறிது நேரம் நாங்கள் குரான் ஓதினோம். அது எல்லா நாட்களும் வழக்கமாக இருந்தது. மக்ரிப் தொழுகை முடிந்தவுடன் எல்லோரும் அவள் அருகில் உட்கார்ந்து சிறிது நேரம் குர்ஆன் ஓதுவார்கள். அது வீட்டிலாக இருந்தாலும் மருத்துவமனையிலாக இருந்தாலும் அப்படித்தான். வலி அதிகரித்து கதறல் உரத்தவுடன் மருத்துவரை அழைக்க சென்றேன். ஆனால் அங்கு மருத்துவரை காணவில்லை. மருத்துவர் மற்றொரு வார்டுக்கு ரவுண்ட் சென்றிருந்தார். திடீரென
அருகிலுள்ள அறையில் இருந்த ஒரு இளைஞன் ஓடி வந்து, விரைவாக வாருங்கள் என்று சொன்னான். நான் ஓடி அறையை அடைந்தபோது மனைவி ஒவ்வொரு மூச்சுக்காகவும் ஆவேசமாக இழுத்து, ஒவ்வொரு மூச்சு இழுக்கும்போதும் உரத்த குரலில் திக்ர் சொல்லிக் கொண்டிருந்த காட்சியை கண்டேன். திடீரென என் நிலையை மறந்து நான் கதறினேன். அம்மாவும் அக்காவும் திக்ர் சொல்லிக் கொடுத்து கொண்டே என் முதுகில் தட்டி என்னை உணர்வுக்கு கொண்டு வந்தனர். நானும் அவர்களுடன் உட்கார்ந்து திக்ர் சொல்லிக் கொடுத்தேன். அப்போதே வீட்டிலிருந்து ஒரு போன் அழைப்பு. வேறு எதுவும் பேசவில்லை. எல்லோரையும் உடனே மருத்துவமனைக்கு வரச் சொன்னேன். மூச்சுக்காக ஏற்பட்ட பிடிப்பு 10 நிமிடங்கள் தொடர்ந்தது. அப்போது ஒரு முறை ஆவேசமான மூச்சு இழுப்பில் எங்களை மாறி மாறி பார்த்தாள். அவளும் உறுதியாக போகிறேன் என்று புரிந்து கொண்டாள். பிரியும் பார்வை பின்னர் மெதுவாக மெதுவாக இதய துடிப்பு நின்றது. அப்போதும் என் அன்புக்குரியவளின் நாக்கு அசைந்து கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் உரத்த குரலில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையிலிருந்து கடைசியாக அல்லாஹ் அல்லாஹ் என்று முணுமுணுத்து கொண்டிருந்தாள். அந்த மரண வலியின் மத்தியில் அதை புல்லாக்கி திக்ர் சொல்வதை கண்டபோது அந்த துக்கத்தின் மத்தியிலும் ஆச்சரியமாக இருந்தது. திடீரென முழு பலத்தையும் எடுத்து கையால் மார்பில் இருந்து ஏதோ வலித்து வெளியே எரிந்தது போல. பின்னர் மெதுவாக மெதுவாக உடல் அசையாமல் நின்றது. வாயின் பகுதியில் கை வைத்திருந்த அக்காவின் கையில் ஒரு சூடான மூச்சு வெளியே சென்றது. மருத்துவர் வந்து நாடியில் ஸ்டெதஸ்கோப் வைத்து பார்த்தார். பின்னர் என்னை திரும்பி 5 நிமிடங்கள் கழியட்டும், உள்ளே இன்னும் துடிப்பு இருக்கிறது என்றார். நான் அவள் அருகில் உட்கார்ந்து யாசீன் ஓதினேன். முடிவதற்கு முன் மருத்துவர் மீண்டும் வந்தார். நாடியையும் மார்பையும் ஸ்டெதஸ்கோப் வைத்து பரிசோதித்தார். பின்னர் சோகத்துடன் தலையை ஆட்டி போய்விட்டார் என்றார். சஃபர் மாதத்தை அர்த்தமுள்ளதாக்கி அந்த 14வது இரவில் 2015 நவம்பர் 25 இரவு 7 மணிக்கு அவள் பயணமானாள். நான் இப்போது விழுந்து விடுவேனோ என்று சந்தேகித்து முழு பலத்தையும் எடுத்து படுக்கையை பிடித்து நின்றேன். மருத்துவர் என்னை வெளியே அழைத்து, நீங்கள் வருவதாக இருந்தால் சான்றிதழுக்கு ஒரு விண்ணப்பம் பூர்த்தி செய்ய வேண்டும். செல்லும் வழியில் போலீஸ் கை காட்டினால் இந்த ஆவணத்தை காட்டினால் போதும் என்றார். விண்ணப்பத்தை பூர்த்தி செய்தவுடன் வீட்டில் இருந்து மருமகன்களும் எல்லோரும் வந்து சேர்ந்தனர். பின்னர் மனைவியை மருத்துவமனைக்கு கொண்டு வந்த ஆம்புலன்ஸ் வெளியே வந்திருந்தது. என் அன்புக்குரியவளை அழைத்து செல்ல வீடு நெருங்கியவுடன் எங்களை எதிர்பார்த்து ரோட்டின் இரு பக்கங்களிலும் மக்கள் நின்றிருந்தனர். வீட்டிலும் மக்கள் நிரம்பியிருந்தனர். அம்மாவை இழந்த குழந்தைகளுக்கு அப்பாவாகிய நான் என்ன சொல்லி ஆறுதல் சொல்ல முடியும்? மூத்த இருவரும் அம்மாவின் உடலருகில் உட்கார்ந்து குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தனர். இவை எதுவும் தெரியாமல் 4 வயது சிறுவனான இளைய மகன் தன் வயதுக்காரர்களுடன் அங்குமிங்கும் ஓடி விளையாடிக் கொண்டிருந்தான். அதிகாலை 3 மணி ஆனவுடன் மனைவியின் உடலை குளிப்பாட்டுவதற்கு எடுத்து வைத்தோம். காலை 8:45 ஆனவுடன் பள்ளிவாசலுக்கு புறப்பட்டோம். நல்ல கூட்டமும் இருந்தது. நோயில் இருந்த சமயத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்மாவுக்கு பிறகு அவளுக்காக துஆ இருந்தது. அதனால் இளம் வயதில் அவளின் மரணத்தை சோகத்துடன் கேட்டார்கள். ஜனாசா தொழுகை முடிந்து பள்ளிக்காட்டிற்கு கப்ருக்கு இறக்கினோம். ஒவ்வொரு கல்லையும் மேலே வைத்து கண்ணிலிருந்து மறையும் வரை பார்த்து நெடுமூச்சுடன் நின்றேன். நேற்று வரை கட்டிப்பிடித்த கையால் 3 பிடி மண்ணை வாரியிட்டு என் இதயத்தின் கப்ரருகில் சிறிது நேரம் துஆ செய்து அவளை பார்த்து நின்றேன். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வின் விதி இருந்தால் விரைவில் ஆகிரத்தில் நாம் சந்திக்கலாம் என்று மௌன அனுமதியுடன் விடைபெற்றேன். பிரியும்போது என் கையை இழுப்பது போல ஒரு உணர்வு. கையை உயர்த்தி சலாம் சொல்லி குழந்தைகளை நோக்கி நடந்தேன். வீட்டுக்கு வந்தவுடன் 4 வயது சிறுவன் ஓடி வந்து கேட்டான், அப்பச்சி, அம்மச்சியை எங்கே கொண்டு போனீங்க? உடனே எனக்கு பதில் முட்டியது. தைரியத்தை வரவழைத்து அவன் கன்னத்தில் முத்தமிட்டு, அம்மா சொர்க்கத்துக்கு போயிட்டா மகனே என்றேன். அதை கேட்டவுடன் அவன் திருப்தியுடன் திரும்பி நண்பர்களுடன் விளையாட சென்றான். பின்னர் பலமுறை அவளின் கப்ரருகே செல்லும்போது அவனும் கையில் தொங்குவான். பின்னர் குழந்தைகளையும் அழைத்து செல்வேன். அம்மாவின் கப்பரை காட்டி, இங்குதான் அம்மா இருக்கிறார் என்று சொல்வேன். அப்போதும் அவனின் சந்தேகம் இதுதான், அம்மச்சி சொர்க்கமா? ஆமாம் என்று தலையை ஆட்டி நான் முணுமுணுப்பேன்.